ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு, எதுக்காக நீ நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த ஆள் மேலே நீங்கள் ரொம்பவே அக்கறையாக இருக்கீங்க, அப்படின்னா உங்களுக்கு நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏண்டா பல்லவா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலையும் அவர் உன்னுடைய அப்பா தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆள் என் அப்பாவே இல்லை. என் அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு காரணமே அந்த ஆள் மட்டும்தான். அந்த ஆளால் தான் எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்க அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்லிடுறாங்க. நான் கூட உங்களை என்னமோ நினச்சேன். என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க, ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறீங்க, எனக்கு ஒன்றுனா துடிச்சு போவீங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே இல்லைல்ல, உங்களுக்கு அந்த ஆளை ரொம்ப பெருசாக போயிட்டார் இல்லை, நாங்கள்லாம் உங்களுக்கு தேவையே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நிலா இருந்துட்டு எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம பல்லவனை சேரன் இருந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. வாடா அது எங்கே புழுக்கமாக இருக்குது, அதனால் வெளியே போயிட்டு உட்காரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சைடு கேப்பில் நம்ம சோழனும் பாண்டியும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓவராக பண்ணிகிட்ருக்காதரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, மெச்சூரிட்டியாக பேசு அப்படின்ற மாதிரி பாண்டி சோழனை சொன்ன உடனே, மெச்சூரிட்டியாவா, ஏற்கனவே நான் மெச்சூரிட்டியாக தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்போ பாரு சண்டை போடுறதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டியடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் எங்கடா சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா சண்டைனா என்னன்னு தெரியுமா உனக்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு ஏற்கனவே பல்லவன் கோவத்தில் இருக்கான், வருத்தத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை சமாதானம் பண்ணுறதுக்காக நான் உள்ளே போன கேப்பில் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கோம், ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத நான் தானே இப்போ கேட்டேன். இல்லைன்னு பாண்டி புது ஓனர் ஆகிட்டான்ல, இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, ஷர்ட் வகையான ட்ரெஸ்ஸை தான் போடணுன்னு சொல்லி பாண்டிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே பாண்டி, இவன் அதாடா சொன்னான். ஆமாண்ணே, அதுதானே சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி பாண்டி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சேரன் இருந்துட்டு பல்லவன்கிட்ட போயிட்டு நிலாவை யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது. நிலா யார்கிட்ட பேச விருப்பப்படுதோ போய் பேசிட்டுமேடா, அதில் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். என்னென்ன நீங்களும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அம்மா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு காரணமே அந்த ஆள் தானே, அந்த ஆளுக்காக அண்ணி ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஆளுக்காக சாப்பாடு வாங்குறாங்க, எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அண்ணி என்னோட அண்ணின்னு அவங்கக்கிட்ட நான் அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். எனக்கு யாரை பிடிக்கலையோ அது அவங்களுக்கு பிடிக்கக்கூடாது, யார் கூட நான் பேச விரும்பப்படுறனோ அவங்களும் அவங்க கூட மட்டும்தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ பேசுறது ரொம்ப பெரிய தப்பு பல்லவா அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இந்த வீட்டில் அவங்களும் ஒருத்தர், நாம் அவங்கள நீங்கள் நம்ம கூட பேசலைன்னா கூட ஏன் பேசலைன்னு நம்மளால் கேட்க முடியாதுரா அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நிலா பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் வராரு. சோழன் இருந்துட்டு உள்ளே வரலாமா, ரெண்டு கதையுமே திறந்து வச்சுப்போம், இல்லாட்டி ஆத்திர அவசரத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கதவையும் ஓப்பன்லேயே வச்சுக்கிறாங்க. என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பல்லவன் உங்ககிட்ட பேசினதை நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நான் ஒன்றும் கஷ்டமே படவே இல்லையே, யாரை நான் கஷ்டப்படுறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லைங்க அவன் திடுதிப்புன்னு அப்படியெல்லாம் பேசிட்டான், உங்கள் மனசு கஷ்டப்பட்டிருந்தா அதுக்காக நாங்கள்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்களாம் எதையும் பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பேசுகிறதுக்காக தான் ரூம்க்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்காகலாம் இல்லை, பல்லவனோட அம்மா இருக்கிற இடத்த நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களா, அவங்க இருக்காங்களா, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எதனால் வீட்டை விட்டு வெளியே போனாங்க, யார் உண்மையாகவே அதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேள்வியை அடிக்கிட்டே போகிறாங்க. ஆமாங்க, நம்ம நினச்ச மாதிரி அது அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான், எல்லா இடத்துலையும் கடன் மட்டும்தான் வாங்கி வச்சுருக்காங்க, அவங்களும் நார்த் இந்தியா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, அவங்க பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குது, அது நமக்கு
நல்லாவே தெரியுது. ஆனால் அது என்ன ஏதுன்னு தான் எனக்கு தெரியல. சுற்றி விசாரிச்சதில் கடன் பிரச்சனைக்காக தான் அவங்க அந்த வீட்டை வெளியில் போய் எங்கேயோ வேறு எங்கேயோ தங்கிட்டுருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து சொல்லிடுறாங்க. ஓ! அப்படியா? நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பல்லவனுக்காக அவங்கள கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி, இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா, அவங்க இவ்வளோ மோசமா இருக்காங்க. முதல்ல அவங்க பின்னாடி மறைஞ்சிருக்கிற அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிலாவும் சோழனும் ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க. அவங்க அது கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம நிலா இருந்துட்டு அவ்வளோதானா வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லைங்க. இத சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். நான் கிளம்புறேன் தாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அவர் எப்படி வரதுக்கு முன்னாடி பெட்ஷீட்டெல்லாம் இருந்ததோ, அதே மாரி எடுத்து வச்சுட்டு போறாங்க. "ரொம்ப பண்ணாதீங்க. முதல்ல கிளம்புங்க" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "இல்ல, இல்ல. நீங்க எப்படி வச்சீங்களோ, அதே மாரி வச்சுட்டு போயிர்றேனே. அப்படி இல்லன்னா, அதுக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்வீங்க. நீங்க எது எதுக்கு திட்டுறீங்கன்னு தெரியாமயே இருக்குல்ல எனக்கு" அப்படின்ற மாரி சோழன் வந்து சொல்லிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சோழனை போக சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு அங்கேருந்து போன உடனே நிலா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டி இருந்துட்டு வானதிக்கு ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. 14 மிஸ்டு காலை வானதி வந்து கொடுத்துருக்காங்க. ஐயோ! 14 மிஸ்டு காலா? இவ ஒரு மிஸ்டு காலுக்கே அந்த பேச்சு பேசுவா. இப்போ 14 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கா. எடுக்காமே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு வானதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. பாண்டி வந்து கால் பண்ணுறாங்கன்னு வானதிக்கு தெரியும். ஆனால் ஃபோனும் அட்டன் பண்ணுறதே இல்லை. சரி திரும்பியும் விட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டு காலை விடுறாங்க. என்ன நீ ஒரு டைம் ஃபுல்லாக ரிங்கு போச்சு. ஓகே. இன்னொரு தடவை நான் ஃபோன் எடுக்கலைன்னு சொல்லிட்டு பாதியிலே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். நீ ஏதாச்சும் வேலையாக இருப்ப. அதனால தான் ஃபோன் எடுக்கலைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம், இன்றைக்கி கடைக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டிங்களா? அதெல்லாம் கொடுத்தாச்சு. நான் அந்த இடத்துல இல்லைன்னு ஒரு வார்த்தையாவது நீ ஃபீல் பண்ணியா? இல்லை வானதி வர வரைக்கும் இருங்க, நம்ம வெயிட் பண்ணலான்னு ஒரு வார்த்தையாவது சொன்னீங்க? உனக்கு என்னை விட உன் குடும்பம் ரொம்ப பெருசாக போயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை, நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் வெளியில் போயிருந்தோம். வெளியில் போயிருந்தீங்களா? எங்கே போயிருந்தீங்க? இல்லை, நாங்கள் எல்லோரும் ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிகிட்ருக்க? ஆமாம், எப்போவுமே இங்கேருந்து வாங்கிட்டு தான் வீட்டுக்கே வந்து சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி தான் நிலா நீ சொன்னதுனால அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எதுக்கு எடுத்தாலையும் அண்ணி 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 மட்டும்தான். அண்ணி என்ன சொன்னாலையும் அப்படியே கேட்குறது. நான் என்ன சொன்னாலையும் இந்த காதில் கூட வாங்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பா நம்ம வானதி வந்து பயங்கரமாக புலம்பிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்னாச்சு நிலா? வானதி பேசுறது தானே, நீ இன்னைக்கு கடைக்கு வந்தல, வந்தவ உள்ளே வர வேண்டியது தானே, உனக்காக எல்லாரையும் நிப்பாட்டி வைக்க முடியுமா? அது நம்மளுடைய கடை, நீயும் நியாயமாக உள்ளே வந்திருக்கணும், சொல்லணுன்ற கூட அவசியமே இருக்காது அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. வானதியை புரிஞ்சுக்காமல் மறுபடியும் மறுபடியும் சண்டை போட்டுட்ருக்கிறதுனால நம்ம பாண்டி இருந்துட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. வானதி இருந்துட்டு பேசிகிட்டே இருந்துட்டு இப்படி கட் பண்ணிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம சோழனும் நம்ம பாண்டியும் இருந்துட்டு என்னடா இவன் இப்படி உட்காந்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவோட பிரச்சனையிலே இருக்கான். இவனை எப்படியாவது சமாதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு பல நம்ம சோழனை விட்டு பாண்டி வந்து ஒரு பாட்டை வந்து பாடுறாங்க. நீங்கள் அப்படியே பாடிட்டாலையும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. நான் பாட மாட்டேன்னு நினைக்காதீங்க, நான் சூப்பராக பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டே சொன்ன மாதிரி சோழன் வந்து சூப்பராக பாடி முடிக்கிறாங்க. நிலா இருந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.